வெற்றிகளை காணும் மகத்துவத்தை நான் உன்னில் வைத்திருக்கிறேன். இந்த குடும்பத்தை பார்த்து இவங்க 4 தலைமுறைகளில் இழந்து போன எல்லாவற்றையும் இவன் எழுந்து திருப்புவான், சுதந்திரிப்பான். ஆற்றல் மிக்க ஒரு தலைவனாக அவன் எழுப்புவான். எதையும் கண்டு அஞ்சாத ஒரு சிங்கமாய் இருப்பான். அநேகர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது கலங்கி நடப்பார்கள். எதையும் கண்டு அஞ்ச மாட்டான். வெண்கல கதவுகள் அவனுக்கு முன்பே உடையும். இருப்பு தாழ்பால்கள் முறிந்து நிற்கும். இந்த உலகத்தின் பல பொக்கிஷங்களை நான் இவன் சார்பில் அசைக்க தொடங்குவேன். அவர்கள் அவனை வந்து சேரத் தொடங்கும் போது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தன் பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பேன் என்று சொன்ன வார்த்தை இவன் வாழ்வில் நிறைவேறும் போது வேணா தட்டிக்கோங்க, நான் சொல்ல போறேன். இவனை போல் ஒருவன் இல்லை என்று சபையும் சங்கமும் அவனை புகழ்ந்து பேசினால் ஒரு வெற்றி பிடித்து நடப்பான். வலது கை நீட்டும் போது நன்மையும் கிருபையும் உன்னை ஆயுசனால் எல்லாம் தொடரும். நீ கர்த்தருடைய வீட்டிலும் தேசத்திலும் உயரமானவனாய் இருப்பான். நீ எழுந்து யுத்தம் பண்ணுவேன். நான் மோசையோடு கூட இருந்த அதே விதத்தில் அல்ல, அதை காட்டும் பலத்த விதத்தில் உன்னோடு கூட இருப்பேன். சிலர் லேசாதான் சுதந்திரிச்சாங்க, நீ கானானியை சுதந்திரிப்ப. சொன்ன உடனே கைய காலம் நீட்டான், வெற்றியை சுதந்திரிப்ப. உங்கள் நடுவில் அவனை பார்த்து சொல்றேன், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். பிரகாசத்தில் அழகு பார்ப்பேன். உன்னை குறித்த என் நோக்கம் பெரிது. ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை நியூ லைஃப் சர்ச் கிடைக்க பெற்றது பாக்கியம் என்று கருதுகிறவர்கள் தலைக்கு மேல கையை கொண்டு போது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த மகனுக்கு கேப்ரியல் ஜோஷுவா என்று பெயரிட்டு அழைக்கிறேன். கூப்பிடுங்க கேப்ரியல். நான் சொன்னேன், என்னதான் செஞ்சாலும் நான் இளைப்பாறுதல் சுதந்திரிப்பேன். எதையும் கண்டு அஞ்சவே மாட்டேன். ஆமென். உங்க 100வது கல்யாண நாளுக்கு நான் வருவேன். சிங்காசனத்திலே